இப்போ பார்த்தாலும் ஜோசியம் கண்ணுக்கு பக்கத்துல பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதை தெரியாது, பாதையே தெரியாது. எல்லாத்துக்கும் வந்து லிமிட் இருக்கு, எல்லை இருக்கு. அதுக்கான ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டே பொழுதுக்கும் வந்து ஜோதிடர்கிட்ட வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, காலையில ஒரு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லை, நல்லா வருமா, எத்தனை விளக்கு போடணும், சாயந்தரம் விளக்கு போட்டா அப்படின்னு பொழுதுக்கு இந்த கேட்டுக்கிட்டே இருந்தா போலாமா, இல்ல போலாமா, இது தொடங்கலாமா அப்படின்னா அது விருத்திக்கு வராது. இன்னைக்கு இப்போ வந்து நம்ம பேட்டியில் நீங்கள் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய இன்டர்வியூஸ்லையும் சரி, நான் பார்க்குற அத்தனை பேர்கள்கிட்டையும் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையே தான் சொல்லி வந்திருக்கேன். அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த 7.5 சனி, இதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன் கலைஞர் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானது 7.5 சனி அர்த்தாஷ்டம சனியில், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானது அர்த்தாஷ்டம சனியில், என்ன இவர் மோடிஜி அவர்கள் வந்து பாரத பிரதமரானது 7.5 சனியில். சரியா? இதை நான் பல இடங்கள்ல சொல்லி வந்திருக்கேன். 3ஆம் இடம்ன்ற முயற்சி ஸ்தானம் ஒருத்தனுக்கு ஒழுங்கா வேலையில இல்லை, அல்லது அவனுக்கான ஒரு ஊக்கம் இல்லாதவன் ஒருத்தனுக்கு நீ ஜோசியம் சொல்லி என்ன பலன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லு. அதே உத்தரகாலம் காளிதாசன் சொல்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த நல்ல தசை நடக்குது, சரியா, நல்ல ஒருத்தனுக்கு நல்ல தசை நடக்குது, என்னுடைய ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, ஆனால் அந்த திசையே வரலை. ஐ மீன் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் அந்த திசை நடக்கலை அப்படின்னு சொன்னா, இந்த காஷ்மீர்ல வந்து இந்த கழுதையை வந்து குங்குமப்பூவை சுமந்து கொண்டு போறது மாதிரி. இப்போ ஜாதக பொருத்தம் சரின்றாங்க, 10 நட்சத்திரம் சரியா இருக்குன்றாங்க, அந்த பார்த்தா டிவோர்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. இது முரண்பாடாக தெரியுது. கரெக்டாக நீங்கள் நல்ல இது ஒரு சரியான கேள்வி சார். இது நட்சத்திர பொருத்தங்களை வைத்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் அட்வைசபிளே கிடையாது. ஒரு அரசியல் தலைவர் இவர் ஜெயிக்க மாட்டார்னு சொன்னாங்க, அவர் மட்டும்தான் நிற்கிறார். சரியா? நல்ல நேரத்தில் போய் அதை நாமினேட் பண்ணார், அவர் வெற்றி பெற்றாரு. ஆமா, எல்லாரும் நல்ல நேரம் பாக்குறாங்க, எல்லாரும் நல்ல நேரத்துல செய்யறாங்க. ஆமா, சரி. ஒரு தனிப்பட்ட நபருக்கு இது நல்லது கெட்டது இப்படிலாம் நடக்கும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும், இங்க போய் அதை செய்யணும், அங்க போய் அதை செய்யணும், நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? பரிகாரம்ங்கிறது அதாவது இந்த சொல்லுவாங்க சதுரமான முட்டையெல்லாம் கிடையாது உலகத்துல. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து அதுல ஒரு சைக்காலஜி இருக்கு. ஜோதிட சாஸ்திரம் வந்து அதனால தான் அது அஸ்ட்ரானமி, டைரக்ட் அஸ்ட்ரானமி கிடையாது, அதுல இருந்து டிரைவ் வந்ததுன்னு சொல்றது. ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு உளவியல் இருக்கு, ஒரு ஜோதிடர் ஒரு 3 மாசத்தை கடத்துறதுக்கு 2 மாசத்தை கடத்துறதுக்கு எங்கேயாவது விளக்கப்பட சொல்லுவார். சில சமயம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறது. அந்த விஷயத்துல வந்து இப்போ எப்படின்னா, லைட் இங்க இருந்து லோ சோர்ஸ் இங்க இருக்கு, ஏதோ ஒன்று பிளாக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஜோதிடத்துல இருக்குது. ஒரு நல்ல பிளானட்டோட இது சேரும்போது ஒரு இம்பாக்ட் வந்து கம்மியாயிடும். இன்னும் நல்ல அந்த ராகுவோ கேதுவோ இல்ல மாதிரி எதிர்மறையான கிரகங்கள் வந்து பலம் பெற என்ன ஆகுன்னா, இந்த நல்ல பிளானட் வந்து வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். அது பலம் பெற்றுச்சுன்னா இது வலு. இதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு சில டைம் பீரியட் எடுக்கும். சில விஷயத்துக்கு ஒரு நம்ம போய் இப்ப மரணத்தை தவிர நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஜோதிடம் பார்த்து மாற்றிக்கொள்வதன் மூலம் சக்சஸ் செய்ய முடியும். இல்லைங்க இது கட்டம் இப்படிதான், நீ இதுதான் உன் விதி, இப்படியே போயிடுவ அப்படின்னு சொல்றதுக்கு ஜோசியர் தேவையும் இல்லை, ஜோதிடமும் தேவையில்லை. இப்போ நீங்க சொன்ன அந்த உளவியல்னு சொன்னீங்கல்ல, பிரபலமான ஒரு உளவியல் நிபுணர், ஒரு மனநல மருத்துவர், ஒரு பெரிய அளவில் சீனியர் டாக்டர் திருநாவுக்கரசு. சரி, இருக்கிற 10 பேர்ல வந்து முதன்மையான ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். சரி, பிரபலமான அரசு மருத்துவமனையில் இருந்துட்டு இப்போ தனியார் இதில் வந்து முக்கிய பதவியில் இருக்கிறாரு. அவரை நான் அந்த மாதிரி குமுதத்தில் இருந்தபோது ஒரு உரையாடல் அவர்கிட்ட இருக்கும்போது நீங்கள் சொன்ன இந்த விடயத்தெல்லாம் சொல்லும்போது தான், அப்போ இந்த உளவியல் இதுக்குள்ள ஒரு ஜோசியம் இருக்குது, இதுக்குள்ள உளவியல் இருக்குன்றப்ப அந்த ஜோசியம்ன்றது மூட நம்பிக்கைன்னு வருது இல்லைங்களான்னு நான் கேட்குறேன். சரி, அப்போ அவர் சொன்னார், இது எப்படி மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியும்? சரி, இன்னைக்கு உளவியலுக்கான மருத்துவம் வந்துருச்சு, மாத்திரைகள் வந்துருச்சு, வழிமுறைகள் வந்துருச்சு, கவுன்சிலிங் வந்துருச்சு.
மருத்துவம் இதுக்குன்னு இன்னைக்கு நிறைய வெரைட்டியாக வந்திருக்கு. பெரிய ப்ராட்காஸ்ட். அதை ப்ராட்காஸ்ட்டில் வந்துக்குள்ளார நிறைய கிளைகள் மயிர் இழல நிறைய நுணுக்கமான மனநல சிக்கல்களுக்கான தீர்வெல்லாம் நீக்கி வந்திருக்கு. இது எதுவுமே இல்லாமல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்கிட்ட ஒரு உளவியல் இருந்தது. தெரியுங்களா? என்னன்னு சொல்லி கேட்குறப்ப இதுதான் இந்த ஜோசியம் சாதகம். நீ மன அளவில் சோர்ந்து வீழ்ந்துட்ட அந்த நேரத்தில் வந்து ஒரு ஜோசிகாரன்ட்ட போய் கேட்குற, நீ சொன்ன மாதிரி கோயிலில் போய் 10 வாரம் இதை செஞ்சுட்டு வா, 8 வாரம் செஞ்சுட்டு வா, உன்னை பிடிச்சதெல்லாம் தானாக விளக்கும், ஏதோ சொல்லி முடிச்சுட்டு அதை நீ செய்யணும்னு சொல்லும்போது அவன் அதை தொடர்ச்சியாக செய்யும்போது அவன் மனதில் இருந்து தளர்வு வருது. எனக்கு இன்னும் ஒரு 3 வாரம் தான், என்னை பிடிச்சதெல்லாம் நடந்து கெட்டதெல்லாம் விளக்கிடும். அவன் அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துட்டானாவே அவன் வாழ்க்கையில மேலே வந்துடுவான். இது இந்த உளவியலை அன்னைக்கு ஜோசியன்ற பேர்ல வச்சாங்க. இதுக்குள்ள உளவியலும் இருக்குது. நீங்க ஜோசியெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லாதீங்க. என்ன அத்தனைக்கும் அவர் இடதுசாரி பாருங்க, அவர் கடுமையா அதை எதிர்க்கிறார். இதுக்குள்ள உளவியல் இருக்குது, நீங்க பேசணும், இது முட்டாள்தனம் நீங்க போற போக்குல இன்னைக்கு நீங்க சொல்லிக்கலாம். அன்னைக்கு அதை மருத்துவமா இருந்தது இல்ல கண்டிப்பா அப்படின்னு சொல்ல வராங்க. 100%. ஆமா, அவர் அப்படி மாதிரி சொல்லிட்டு சொன்னார். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த உளவியல் இதுக்குள்ள எப்படி வருதுன்றீங்க? அதான் இப்ப மனுஷன் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். தற்கொலை எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பல பேர் வந்து இந்த ஜோதிடர்கிட்ட வந்து அந்த காலகட்டம் அவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்படி அதாவது எப்படின்னா சார், இந்த ஜோதிடம் வந்து ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி, அது ட்ரீட்மெண்ட் கிடையாது, டயக்னோஸ்டிக். எப்ப நமக்கு டைம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, எப்படி செஞ்சா சக்ஸஸ் பண்ணலாம், இப்படி இதுக்காக தான் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி என்னன்னா, இது வந்து ஒரு ஒரு இது மாதிரி, விளக்கு மாதிரி. நீங்க தூரத்துல பிடிச்சிங்கன்னா பாதை தெரியும். ஜோசியத்துக்கே சொல்றேன், ஜோதிடரா இதை சொல்றேன் எல்லாருக்கும், மக்களுக்காகவே. ரொம்ப தூரத்துல பிடிச்சிக்கிட்டா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் ஜோசியம்னு கண்ணுக்கு பக்கத்துல பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதை தெரியாது, பாதையே தெரியாது. எல்லாத்துக்கும் வந்து லிமிட் இருக்கு. அதுக்கான ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டே பொழுதுக்கும் வந்து ஜோதிடர்கிட்ட வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, காலையில ஒரு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லை, நல்லா வருமா, எத்தனை விளக்கு போடணும், சாயந்தரம் விளக்கு போட்டா அப்படின்னு பொழுதுக்கு இந்த கேட்டுக்கிட்டே இருந்தா போலாமா, இல்ல போலாமா, இது தொடங்கலாமா அப்படின்னா அது விருத்திக்கு வராது. அது வந்து எப்படின்னா மனிதனை முடக்கிடும். அது அந்த லெவல் ஜோதிடம் எல்லாம் போகவே கூடாது. ஒரு முடிவு, ஒரு முக்கியமான முடிவுகள் நீங்க எடுக்க போறீங்க, தொழில் சார்ந்து எடுக்க போறீங்க, ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு கிளம்ப போறீங்க, இல்ல ஒரு மிகப்பெரிய பயணத்துக்கு, முக்கியமான பயணத்துக்கு போக போறீங்க, முக்கியமான காரியத்தை தொடங்க போறீங்க, இல்ல எந்த காரியத்தை தொடங்கலாம். இப்ப வேலை, நான் வந்து வேலையே செஞ்சுட்டு இருக்கலாமா, இல்ல பிசினஸ் செய்யலாமா, இல்ல பிசினஸ் தொடங்குறதுனா எதை செய்யுது, இது மாதிரியான விஷயங்களுக்கு வச்சுக்கணும். காலையிலேயும் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி எப்ப படுத்து தூங்கலாம், எப்ப அப்படின்னெல்லாம் நம்ம இப்படி கேட்டு இருந்தா நீங்க மனநோயாளியாவே ஆயிடுவீங்க. அதான் உளவியல், அதான் மூட நம்பிக்கையோட சேர்ந்தது. ஆனா இது ஒரு வலம்புரி ஜான் அவர்கள் வந்து, எனக்கும் தெரிஞ்ச உங்களுக்கும் தெரிஞ்சவர், அவர் ஐயா அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம அந்த கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல மாட்டேங்க, இப்ப சாபம் கொடுக்குறான். அவங்ககிட்ட போய் காசு கடன் எல்லாம் கொடுக்காதீங்க, அவனுக்கு தொழில் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்றான். ஒரு ஜோசியர் இன்னும் 2 மாசம் கழிச்சா, இவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனவன 2 மாசம் கழிச்சா உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன பாருங்க. இந்த 60 நாளை வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிடுறான். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மனோ ஒரு டாக்டருக்கான ஒரு இதுவும் அதுதான். பல அவருக்கு டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் சரியாகல, சாமியார் இடத்துக்கு ஒரு ஜோசி அவனுக்கு எதுக்கு நம்பிக்கை இருக்கோ, எனக்கு எக்காரணம் கொண்டு ஒருத்தனுடைய நம்பிக்கையை முடக்கக்கூடாது சார். ஒரு எக்காரணம் சரி. ஏன்னா சிலர் ஜாதகம் குறிச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடக்கும்ன்றாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. அப்ப என்ன சொல்ல முடியாது? இதேதான் இப்ப நான் சொல்றேன், ஆனா கணிச்சது சரியில்லைன்னு அர்த்தம். ஆமா, இப்ப கணக்கு சரியா போடல, விடை தப்பா வந்துருச்சு, அவ்வளவுதான். டாக்டர்ஸ் வந்து எத்தனையோ பேருடைய ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகுது, அவ்வளவுதான். சக்சஸ் ஆனா ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நான் ஜோசியம் சொல்றேன், நான் சொன்னது 100% எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னா அப்படி இல்லை. நான் வந்து நான் 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு எலிசபெத் ராணி அவங்களுடைய மரண தேதியை குறிக்கிறதுக்கு. முதல் தடவை குறிச்சப்ப ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. சரி அப்படின்னு நினைச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன், இது கண்டகாலமா இருக்கு, சரி இது ஏதோ மரண சமமா இருக்குன்னு. அதுல அவங்க வந்துட்டாங்க, குறிச்ச டயத்துல இது திருப்பி வந்துட்டாங்க. 2வது முறை குறிச்சது துல்லியமா அந்த நாளில் சம்பவம் நடந்துச்சு. இப்ப முதல் தடவை போனது அது என்னுடைய ஒரு எங்கேயோ நான் மிஸ் பண்றேன், எங்கேயோ ஒரு டைனி தானே. இப்ப ஒரு செஸ் ஆட்டத்துல ஒரு காயினை நகர்த்திட்டீங்கனாலே அடுத்த ப்ராபபிலிட்டி வந்து நட்சத்திர அளவு இருக்கான்.
அடுத்த காய் நகர்த்துறதுக்கு. அப்ப இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இந்த 9 கிரகம் இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு, அதுல 360 டிகிரி இருக்கு. அது அப்ப அதோட பெர்முடேஷன் காம்பினேஷன் எவ்வளவு இருக்கு? அப்ப அதாவது அவனோட ப்ரிசிஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லா ஜோதிடருக்குமே அது இருக்கு. நமக்கு முக்கியமான ஒரு அதுல வந்து எப்படின்னா 10 அட்டெம்ப்ட் இருக்கு, அதுல ஒரு 8 அட்டெம்ப்ட் ஒரு ஜோதிடர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அதுவே ஒரு ஒரு பாசிபிள் தானே. அதுதான் வெற்றி. இப்ப நான் இன்னொன்னு அது இப்ப இது சயின்ஸோட கம்பேர் பண்றது, மழை இது புயல் எங்க வரும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, புயல் எங்க தாக்கும் கடைசி நாள் வரைக்கும் உங்களால கன்க்ளூட் பண்ண முடியல. ஐ எம் நாட் வந்து அண்டர் எஸ்டிமேட்டிங் எனி கைண்ட் ஆஃப் இது வெதர் இது அதை பத்தி நான் சொல்லலை. எங்க வரும்னு சொல்றதுல இன்னும் தடுமாற்றம் இருக்கே. அப்ப நம்ம வந்து அது விஞ்ஞானத்துல அது ஹைப்போதட்டிக்கலான ஒரு விஷயமா இங்கேயும் வரலாம் அங்கேயும் வரலாம் அப்படி போயிடுறாங்க. அதே தானே ஜோசியர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு வடக்குல இருந்து ஒரு பொண்ணு வரலாம் கல்யாணம் பண்றதுக்கு, வடக்கு இல்லைன்னா வடமேற்குல இருந்து வருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப வடக்குன்னா நீ வடக்குன்னு தானே சொல்லணும், ஏன் மேற்கையும் சேர்த்து சொன்ன, வடமேற்க சேர்த்து சொன்னல, அப்ப நீ வந்து ப்ராபபிலிட்டியை வந்து பாக்குற அப்படின்னு சொன்னா அது எப்படி நியாயம்? இந்த பக்கம் ஒரு நியாயம், அந்த பக்கம் ஒரு நியாயம், அப்படி கிடையாது. அதனால ஜோதிடர்கள் வந்து சிம்பிளா ஜோதிடர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் சொன்னது அவங்களுக்கு கரெக்டா நடந்துடணும், சரியா? அப்பதானே அவங்களுக்கு கிளையண்ட். யதார்த்தமா தான் நம்ம சொன்ன நல்ல பலன் வந்து அவருக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா அத்தனை ஜோதிடர்களுமான ஒரு முனைப்பு. எப்படி டாக்டர் எல்லா டாக்டர்ஸும் தன்னோட பேஷண்ட் நல்லா வரணும், தன்னுடைய எல்லா வக்கீலும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஜோதிடர்கள் வந்து எல்லா ஜோதிடர்களுமே 99.9% அவங்களுடைய வாக்கு துல்லிதமா பலிதம் பெயரணும் கிளையண்ட்டுக்குன்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன விதம், இப்போ எனக்கு வந்து இந்த கண்டத்து சனின்னு ஒன்று சொல்லுவாங்க, ராசி இதை நட்சத்திரத்தை வச்சு எதை சொன்னாரு பின்னாடி கணிக்க எனக்கு எதாச்சும் கேட்கும்போது உனக்கு இந்த காலகட்டத்தில் கண்டத்து சனி இருந்ததுன்னு சொல்றாருல்ல, அந்த நேரத்தில் தான் நான் ஊடகத்துல பெரிய பிரேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆனா நான் பார்க்கல, ஜாதகம்லாம் பார்க்கல, எது செஞ்சாலும் விளங்காது, ஒன்று முடக்கி போட்டுடும். சரி, நான் வறுமையில இருந்திருக்கிறேன் அந்த காலகட்டம், அது வேற. ஆனா இந்த தொழில் சார்ந்து நான் பெரிய பிரேக் பண்ணியிருக்கிறேன். பிரபலமான முக்கியமான நளினி முருகனுடைய சிறைவாசி ராஜீவ்குறை புத்தகங்களை கொண்டு வரேன், அடுத்தது சிவராசன் டாப் சீக்ரெட் கொண்டுட்டு வரேன், நிறைய விஷயங்கள் எழுதி வெளியில கொண்டுட்டு வரேன். தொடர்ச்சி அந்த காலகட்டம் பிரேக் பண்ணியிருக்கிறேன். அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது, இது எப்படி பொருந்தி பார்க்க? அதுதான் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம பேட்டியில நீங்க இதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய இன்டர்வியூஸ்லயும் சரி, நான் பார்க்குற அத்தனை பேர்கள்கிட்டையும் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையே தான் சொல்லி வந்திருக்கேன். அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த 7.5 சனி, இதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன் கலைஞர் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானது 7.5 சனி அர்த்தாஷ்டம சனியில, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானது அர்த்தாஷ்டம சனியில, என்ன இவர் மோடிஜி அவர்கள் வந்து பாரத பிரதமரானது 7.5 சனியில. சரியா? இதை நான் பல இடங்கள்ல சொல்லி வந்திருக்கேன். இது வந்து எனக்கு வந்து இவன் நேரடியாவே ஒரு இது எனக்கு நான் அப்பெல்லாம் பார்க்கல, பின்னாடி ஒருத்தர் சந்திக்கும் போது இது மூட நம்பிக்கை, ஜோதிட மூட நம்பிக்கைகள்ல கட்டத்துல கண்டத்து சனி புடிச்சு ஆட்டி இருக்கணுமேனாரு. நான் எப்பவும் போல இருந்திருக்கிறேன், ஓரளவு வறுமை இருந்தது எனக்கு, அப்ப கஷ்டம் இருந்தது. ஆனா இதை விட பெரிய பிரேக் பண்ணியிருக்கிறேன். 7.5 சனி அஷ்டம இந்த காலங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதற்காக போராடுகிறீர்களோ அந்த வெற்றி கனி உங்களுக்கு 7.5 அஷ்டமத்து சனியில தான் கிடைக்கும். ஆனா அந்த கனியில வந்து நீங்க ஏகப்பட்ட இது நீங்க கஷ்டப்பட்டு அது உங்களுக்கு கிடைச்சிருக்கல, போராடி அதுல கிடைக்கக்கூடிய அந்த பழத்தை நீங்க நிம்மதியா சாப்பிட முடியுமானா முடியாது. இப்ப உதாரணத்துக்கு முதல்வர் ஆகணுங்கிறதான் அவர் கலைஞரோடைய ஏதோ, ஜெயலலிதா அம்மையாரோட ஏதோ, இவர் மோடி அவர்களோட எல்லாரோட நோக்கமும் எவ்வளவு ப்ரெஷர் ஆனா பல கிடைச்சிருச்சு. அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய லட்சியம், தூங்க முடியாது. நீங்க மத்த நாள்ல தூங்கி இருப்பீங்க. இப்ப எது எடுத்தாலும் வந்து இவங்களுக்கு வந்து அவர் சொல்ற அவரு முதல்வர் அவர்கள் கூட சொல்றாரு, அவருக்கு இப்ப அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு, வக்கரகதியா கூட சனி இருக்கு. இப்ப அவருடைய காலத்துல அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளாம் தூங்காமலன்னு நினைக்கிறாரு, பிரஷரா இருக்கு. தெரியல. இப்ப அது வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறப்போ இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரியான காலங்கள்ல நம்மளுடைய காரியங்களை நம்ம கொஞ்சம் டிலே பண்ணணும், முயற்சியை அதிகரிக்கணும், காரியங்களை டிலே பண்ணும். என்ன பண்றது, இப்ப வீடு கட்டலாம் புதுசா அப்படின்னா நம்ம ஒரு 2 மாசம் பிளான் ஒண்ணு போட்டு வச்சிருவோம் அப்படின்னா அது ஒரு 4 மாசம் ஆகும். ஆனா நம்ம முயற்சியை இப்பவே ஆரம்பிச்சா அது ஒரு 3 மாசம் 3.5 மாசத்துல முடியும். இப்படி நம்ம வந்து அதை வச்சுக்கணும். சரி, நீங்க இந்த ஜாதகம்லாம் பார்த்துட்டே உட்காந்து இந்த முயற்சியை தள்ளி போடணும் அப்படி இப்படின்னு சொல்றது, இந்த பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா
முயற்சி திருவினையாக்கும். ஆமா. தெய்வத்தால் ஆகாதேன்னு முயற்சி தன் மெய் வருத்த கூலி கூலி தரும். தரும். ஆமா. தெய்வத்தால் முடியாதுன்னு சொன்னாலும் ஆமா. கூட நீ உடைய அதுக்கேற்ற வெற்றி உனக்கு Definite-ஆ. வரும்ன்றாங்க. முயற்சி திருவினையாக்கணும். இது வந்து நேர் எதிர்மாறா இருக்குது இல்ல? இல்ல அதான் ஜோதிட சாஸ்திரத்துல ம். எங்கேயும் நீ முயற்சி செய்யாதே அப்படின்னு மணிமந்திரஹோசதம் சொல்லுவாங்க. ம். அதாவது நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா விதத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ம். நம்ம மந்திரமும் சொல்லிக்கணும், ம். ஜோதிடமும் பார்த்துக்கணும், சரியான டைரக்ஷன்ல ம். முயற்சியும் செய்யணும், ம். மருந்தும் சாப்பிட்டுக்கணும், ம். எல்லாத்தையும் செய்யணும். எதுவுமே செய்யாம உட்காந்துட்டு ஜாதகம் மட்டுமே எனக்கு நடக்குன்னா நடக்காது. நடக்காதுங்கிறேன் நான். அதுக்கேற்ற மூணாம் பாவத்தை லக்னம் 3ஆம் பாவம் நடந்தாதான் அந்த முயற்சியானது நடக்கும்போது தான் மற்ற இடமெல்லாம் ஆக்டிவேட்டே ஆகும். ம். நீங்க ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஜோதிட ரீதியா வந்து நான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எது நடக்கல. நடக்கல அப்படின்னா ஏன்னா நீங்க வாய்ப்பு தேர்ட் லார்ட சேர்க்கல அப்படின்னா அது நடக்காது. அது ஜோதிடமே சொல்லுது. ம். ஜோதிடம் அல்லாதவர்கள் விரும்பாதவர்கள் சொல்ற நோக்கம் இல்ல. ஜோதிட சாஸ்திரமே ம். 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானம் ஒருத்தனுக்கு ஒழுங்கா வேலையில இல்ல, ம். அல்லது அவனுக்கான ஒரு ஊக்கம் இல்லாதவன் ஒருத்தனுக்கு நீ ஜோசியம் சொல்லி என்ன பலன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ம். 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 அதே உத்தரகாலம் காளிதாசன் சொல்றது வந்து என்ன அப்படின்னா ம். இந்த நல்ல தசை நடக்குது, ம். சரியா, நல்ல ஒருத்தனுக்கு நல்ல தசை நடக்குது, ம். அவனுடைய ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, ஆனா அந்த திசையே வரல. ம். ம். ஐ மீன் என்னன்னா ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த திசை நடக்கல அப்படின்னு சொன்னா ம். இந்த காஷ்மீர்ல வந்து இந்த கழுதையை வந்து குங்குமப்பூவை சுமந்து கொண்டு போறது மாதிரி. ம். இதே மாதிரிதான் முயற்சி. ஒருத்தன் ஜாதகத்துல நல்ல கிரகம் எல்லாம் இருக்கு, ம். ஆனா ஒருத்தன் முயற்சியே இல்லாமல் இருப்பானா அது அவனும் இந்த கழுதை மாதிரிதாங்கிற. ம். அதான் புரியுது. என்ன? இப்ப அடுத்தது பரவலாக பேசப்படுறது வந்து இந்த ஜாதக பொருத்தம் 10 நட்சத்திரங்கள் வந்து பார்த்தா பொருந்தணும், அப்பதான் எல்லாம் அமையும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஆமா. இப்படி பார்த்த 100 ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நீதிமன்றத்தில் டிவோர்ஸ்க்காக நிற்குது. நான் நீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக சில விடயங்களுக்கு போகும்போது நிறைய பேர் சந்தித்து பேசுகிறேன். பார்த்தா எல்லாருமே 10 பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க தான் டிவோர்ஸில் உட்காந்து. ரொம்ப சின்ன சின்ன வயசாக இருக்காங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் மனசுக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப இளம் வயது. ஆமா. இப்போ ஜாதக பொருத்தம் சரின்றாங்க, சரி. 10 நட்சத்திரம் சரியா இருக்குன்றாங்க. அந்த பார்த்தா டிவோர்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துல. இது முரண்பாடா தெரியுது இல்லைங்களா? கரெக்டா. நீங்க நல்ல இது ஒரு சரியான கேள்வி சார். இது ம். நான் பல பேர் இதை கோவமா கேட்பாங்க. ம். இதை வந்து நீங்க தெரிஞ்சு கேட்கும்போது நான் பதில் சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். அதாவது நட்சத்திர பொருத்தங்களை வைத்து திருமணம் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் அட்வைசபிளே கிடையாது. ம். அப்புறம் ஏன் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க? பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க இப்படி. ஆமா, ஜாதகங்கள் பொருந்தணும். ம். இந்த இவ ஒரு 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 நல்ல ஒரு ஆயுள் பலம் இல்லாத ஒரு தன்னுடைய ஜாதகம் ம். ஆயுள் பல வந்து ஒரு பொண்ணோட சேர்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். நல்ல இதுல நட்சத்திர பொருத்தங்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சு சேர்க்கறாங்க அப்படின்னா இவர் இறந்துதான் போவார். ஒண்ணு. ம். ஜாதகத்துல வந்து அவருடைய ஆயுள் பாவமே கம்மியா தான் இருக்கு. ம். அப்ப இதுல ஜாதகங்கள் பொருந்தணும், ம். தனிப்பட்ட ஜாதகங்கள் நல்லா இருக்கணும், அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிறது, இது மாதிரியான விஷயம். இதுதான் மெயினா பார்ப்பாங்க. இப்ப 90 ஜோதிடர்கள் இதை பார்ப்பாங்க. ம். இன்னொன்னு, கிளைண்ட் பாக்குறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஜோசியர் இப்படி ஜாதகத்தை வாங்கிட்டு 10 பொருத்தத்தை அப்படி விட்டு எறிஞ்சிட்டாருங்க பொருந்தாதுன்னு அப்படின்னு சொல்றத வந்து பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்பதான் அவர் பெரிய ஜோசியர்னு நினைக்கிறாங்க. ம். ஜாதகங்கள் பொருந்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ம். இப்ப ஜாதகம் பொருந்தி இருக்கு. இப்ப நல்ல நேரம், இப்ப ஜோதிடர்கள் குறிச்சு விடுறாங்க. நல்ல குரு ஹோரை, இந்த இது புதன் ஹோரையா இருக்கு, ம். இந்த நேரத்துல நீங்க வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஒரு 50 ஃபுட்டேஜ் இருக்கு. ம். எதுன்னா இந்த ஷோரூம்ல இந்த குரு ஹோரையில வண்டி எடுத்த உடனே ஆக்சிடென்ட் ஆனது. ம். சரி. அதான் அதனால தான் ஆய்வு செய்யணும்னு சொல்றேன். ம். நீங்க விருப்ப இல்லாமல் ஜோதிடத்தை ஆய்வு செய்யும் போது பல விஷயங்கள் இல்லை. ம். இது எல்லாமே அப்புறம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்ன சார் நீங்க பைலட்னு சொல்றீங்க, ம். அந்த ராகுகால யமகண்டத்துல எல்லாம் ஏரோப்ளேன் போகுது இல்ல அப்படின்னு. நான் தான் சொல்றேன், ராகுகால யமகண்டம் எல்லாம் அது ஒரு தோஷமான நேரமே இல்லைங்கிற. ம். ஒண்ணு. ரெண்டாவது, அப்ப யமகண்டத்துல வந்து டேக் ஆஃப் ஆகிற ஏர்கிராஃப்ட் எல்லாம் கீழே விழுகணும்ல, ம். போயிட்டு தானே இருக்குது. போயிட்டு தானே இருக்கு. யமகண்டம் கேட்கறதுக்கே பயமா இருக்கு ம். யமகண்டம்ட்டு. ம். ஆனா அது அப்படி நடக்கிறது இல்லை. அது ஏன் நடக்கிறது இல்லைன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு, ஜோதிட ரீதியான காரணமே இருக்கு. ம். எல்லா யமகண்டம் இப்ப அது லக்ன பாவங்கள் பின்னமாகும் போதுதான் ம். இந்த விமான விபத்துக்கள் நடக்கும்.
இப்ப நடந்த விமான விபத்தும் அப்ப மங்களூர்ல நடந்த விமான விபத்தையும் அடியன் முன்கணிச்சிருக்கேன். நீங்க முன்னாடி இது எழுதினீங்க, பார்த்தேன் நான். முன்கணிச்சேன். சொல்ல மறந்துட்டேன். ஆமா, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க இல்ல நான் நடந்துரும்னு எழுதியிருந்தேன். ம். அது போக இந்த இந்த அந்த மங்களூர் விமானத்துக்கு அடுத்தது நடக்க போறது வந்து சைனால ஒரு 110 பேரோட விமானம் முழுகணும்னு சொன்னா அதுவும் நடந்தது. ம். அதுலயும் 100 பேர் தான் இறந்துருந்தாங்க. ம். இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த லக்னமானது பின்னமாகக்கூடிய நேரத்துல நடக்கும். ம். அந்த நேரத்துல ஒரு காரியத்தை தொடங்கும் போது வந்து நெகட்டிவா முடியும். சரி, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச்ல அதுதான் நடக்குது. ம். இப்ப நான் என்ன எழுதுவேன்னா விக்கெட் ஆர் பிரேக்னு எழுதுவேன். ம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சிதைவு ஏற்படுது. ம். அந்த நேரம் வந்து கணிச்சுக்கிட்டே வரும். ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த லக்னத்தினுடைய புள்ளிகள் மாறும். ம். அது மாறும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த செயின் வந்து லிங்க் ஆகல. அந்த இடத்துல தான் பிரேக்னு சொல்றோம். அப்ப என்ன, கிரிக்கெட்ல ஒரு பிரேக் நடக்குதுன்னா என்ன, ஒண்ணு விக்கெட் விழுகிறதுக்கா இருக்கும், இல்லைன்னா சும்மா அந்த காமன் ஜென்ரல் பிரேக்கா இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக்கப் தான், அதைத்தான் மென்ஷன் பண்றோம். சரியா? இப்ப இது எல்லாருமே கால்குலேட் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க, சித்திரை மாசம் முகூர்த்தம், காலையில 6 to 8 நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ லக்னத்தில் திருமணம் அப்படின்னு போட்டுறாங்க. அப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னா இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல நேரத்துல வந்து அந்த தாலி கட்டுறது நடக்கணும். இந்த ஜாதகத்துல வந்து சுபமான ஒரு ஆயுள் பலமான ஜாதகமா இருக்கும்போது இணைக்கணும். அடுத்து நல்ல நேரத்துல வந்து அவங்க வந்து தாலி கட்டுறது, இணைப்பியாவது இருக்கக்கூடிய சம்பவங்கள், ஏதோ மோதிரம் மாத்துறது, இது மாதிரியான காரியங்களை வந்து அந்த நேரத்துல செய்யும் போது அது எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு இன்டர்வியூ நடக்குது. இப்ப நல்ல நேரத்துல தான் 4 இன்டர்வியூ, இப்ப குருஹோரையா இருக்கு, நல்ல நேரம் தான், 4 பேர் இன்டர்வியூக்கு போறா, ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்குது. சரி, ஒருத்தர் ஏன் கிடைக்குது? அது ஒரு கேள்வி தானே, நல்ல கேள்வி. இப்ப நாத்திகர்களோ இல்ல வந்து ஜோதிடத்தை நம்பாதவர்களோ கேட்கக்கூடிய கேள்வியில புறந்தண்டிட்டோம்னா இந்த ஜோதிடத்தையே நம்மளால நிரூபிக்க முடியாது. சும்மா பயந்துட்டு போக வேண்டியதான். ஆமாப்பா ஏதோ, அது ஜோதிடத்தை வந்து தீர்மானமாக சொல்லணும். சும்மா ஏதோ ஒரு இதா சொல்றாம என்ன இருக்குங்கிறத துரிதமா சொல்லணும். அந்த மாதிரி. அப்ப இந்த 4 பேர் போறாங்க. 4 பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த 11th லார்டுன்னு சொல்லுவாங்க, 11ஆம் அதிபதி. அந்த நேரத்துல ஒருத்தர் என்டர் ஆறவங்களுக்கு தான் வெற்றி. ஒரு அரசியல் தலைவர் இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க, அவர் மட்டும்தான் நிக்கிறாரு. சரியா? நல்ல நேரத்துல போய் அதை நாமினேட் பண்ணாரு, அவர் வெற்றி பெற்றாரு. ஆமா, எல்லாரும் நல்ல நேரம் பாக்குறாங்க, எல்லாரும் நல்ல நேரத்துல செய்யறாங்க. ஆமா, செய்யறாங்க. அது இப்ப என்னன்னா, இன்னொன்னு, இது ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணாலே ஏதோ அவங்க அறிவில்லாதவங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை ஃபாலோ பண்றது வந்து நம்மளுடைய நேரம் அதிலேயே மூழ்க கூடாது. நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்றதுக்கு. இப்ப சார், இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப கிளம்ப 9:15 கிளம்புவோம் காலையில அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப போகணும் சார், ஆஃபீஸ் போறவங்க, ஸ்கூல் போற கூட்டம் இருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆயிடும், என்ன நம்ம ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போவோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? இப்ப நீங்க டைம் தான் பாக்குறீங்க, அங்க ஜாதகத்தை பாக்கணும். இல்ல அதான் சொல்றேன். இதுதான் நம்ம இந்த ஒரு ஃபேக்டர் பாக்குறீங்கல்ல, இதுதான் அஸ்ட்ராலஜில ஒரு ஃபேக்டரை பார்க்கணும். ஒரு எந்த டைம் வந்து பாசிபிளான டைம், நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய டைம். இந்த கோர்சஸ் படிக்கலாம். புதன் நல்லா இருக்கு, ஆடிட்டிங் சம்பந்தமா படிக்கலாம். ராகு நல்லா இருக்கு, ஏவியேஷன் சம்பந்தமா படிங்க, ராக்கெட் சயின்ஸ் பத்தி படிங்க அப்படின்னு சொல்ல போய் உட்காந்து படி, அவ்வளவுதான். சும்மா சரி நல்லா படிச்சு மார்க் வாங்குறது, நீட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பரிகாரம் ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும், தயவு செய்து பண்ணாது. நடக்குதுன்றீங்க? அது ஆமா நடக்குது, நிறைய பேர் தேடி போறாங்க. அதுல நடக்குது. ஆமா நடக்குது. அது வந்து ஒரு வர்த்தகமா மாறிடுச்சு. இப்ப இன்னொரு விஷயத்த வெளிப்படையா கேட்கறேன், நீங்க தவறா நினைச்சுக்கல, ஜாதகம் ஜோசி அப்படி நான் கேட்கறேன்னு. இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் பிரபலமா, இப்ப நான் ஒரு ஊடகம் வச்சுக்கிறேன்ல, நான் என்ன மாதிரியான சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு மெயினான பிரதானத்துல இருக்குது. இதுல வந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய நபர்கள். சரி,